அனைவருக்கும் வணக்கம். ஒரு மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கத்தை ஆரம்பிச்சு வச்ச ஆணிவேர்களுக்கு பக்கத்துல சல்லிவேரா நிக்கிறதுல பெருமையா இருக்கு. இதுல இவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு. 48 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட விதை ஐயா அவர்களுடைய நண்பர்கள் சேர்ந்து போட்ட விதை தான். அதுக்கப்புறம் ஸ்ரீனி ஐயா அதை கொண்டு வந்தாங்க, தமிழ்மணி இருந்தாங்க, மணிமேகலை இருந்தாங்க, பல பொறுப்புகள்ல இவங்கெல்லாம் இருந்து இன்னைக்கு அந்த சங்கத்தை 48 ஆண்டுகளாக உயிருடன் மிகவும் சிறப்பாக துடிப்புடன் செயலுடன் சங்கமா நடத்திக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே நம்மளுடைய தமிழ் மக்கள் தான் காரணம். இந்த தமிழ் பள்ளியில கற்பித்தல் கடமை மட்டும் இல்ல, மிகப்பெரிய பெருமை. நீங்க ஆசிரியர்களாகிய உங்களுக்கும் அதை வழிநடத்துற நம்மளுடைய எம்டிஏ தலைவர்களுக்கும் அது மிகப்பெரிய கடமையும் பெருமையும் கூட. இந்த பெருமையை இந்த குழந்தைகள் இங்க மேடையில எடுக்கிற போட்டோ வீடியோவை எதிர்காலத்துல பார்க்கும்போது இங்க படிச்ச தமிழை அவங்க திரும்ப ரீகலெக்ட் பண்ணி இதுதான் என்னுடைய வேர், இதுதான் என்னுடைய பூர்வீகம் அப்படின்னு அவங்க சொல்லும் போதுதான் அந்த பெருமையை உணர்வாங்க. இப்ப வேணா அவங்க நினைக்கலாம், ஐயோ நம்மளை வார வாரம் கண்டிப்பா தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, இது கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. அதையெல்லாம் பொருள்படுத்தாம அனுப்புங்க. கண்டிப்பா எதிர்காலத்துல அவங்க பெருமையா உணர்வாங்க. இவங்க கத்துக் கொடுக்கறது எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு வேணா உதவும். ஆனா வீட்டுல நீங்க தமிழ் பேசல அப்படின்னா உங்கள் குழந்தைகள் தமிழ் பேசாது, மறந்து விடும். சோ அதனால பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதை அயராம தமிழ்ல பேசினா வீட்டுக்குள்ள பேசுவோம், உனக்கு அது என்னன்னு பேச தெரியல, அவ வீட்டுக்கு வெளியில போய் பேசுவோன்னு கூட போய் பேசுங்க. அப்படி ஒருத்தங்க கடைபிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதாவது அவங்க வேறு மொழியை சேர்ந்தவங்க. வீட்டுக்குள்ள எது பேசினாலும் என்கிட்ட நம்ம தாய்மொழியில பேசு, தெரியலைன்னா வா வீட்டுக்கு வெளியில நின்று பேசுவோம், பேசிட்டு திரும்ப உள்ள வந்துக்குருவோம் அப்படின்ட்டு. மேபி அதையும் கடைபிடிச்சு பாருங்க, உங்கள் பிள்ளைகள் தமிழ் பேச ஆரம்பிக்கலாம். இந்த வாய்ப்பினை கொடுத்த மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் அகாடமிக்கு மிக்க நன்றி. மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் அகாடமியும் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கமும் இணையாக நம்ம தமிழ்மணி சொன்னது போல தண்டவாளம் போல தொடர்ந்து இயங்கி கொண்டு வருகிறது. ஒருவருக்கொருவர் உறுதுணையாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். இன்னும் நீண்ட காலம் இதில் பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி நம்மளுடைய சித்திரை திருவிழா தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நம்மளுடைய கிராமிய பாணியில் கொண்டாட இருக்கிறோம். இங்க ஆப்ரேல ஒரு பெரிய 24 ஏக்கர் ரேஞ்சு, அதுல தள்ளுவண்டி இருக்க போது, ஜவ்வு மிட்டாய், குச்சி மிட்டாய் எல்லாமே இருக்க போது. நம்ம ஊர்ல பெட்டி கடையில் வாங்கின எல்லா ஐட்டம், குழந்தைங்க விளையாடுறதுக்கு பவுன்சி இதெல்லாமே இருக்குது, பவுன்சி ஹவுசஸ் எல்லாமே இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் உங்களுடைய குழந்தைகளை கொண்டுட்டு வாங்க. அது மிகவும் அருமையான ஒரு அனுபவமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் கழகம்.